நான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். கிரெடிட் ஐடியா அமித் கொடுத்திருந்தாரு. வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு பிரியங்கா மேம் வந்து எஃப்ஜேயோட அமித் தான் கொஞ்சம் கம்மி பண்ண. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அமித் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ப்ரோமோ கட் இருக்கு. ஆனா உண்மையில அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ப்ரோமோவை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோமோ 1ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். விஜய் சேதுபதி முதல்ல ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க ஒரு வேலை பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நியாயப்படி பார்த்தா கிரெடிட்ஸ் வந்திருக்கணும், ஆனா அந்த கிரெடிட்ஸ் வேற யாருக்காவது போயிருச்சா, இத பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வியானா வந்து அடுத்தவங்களோட கிரெடிட்ஸை திருடிடுறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வியானாவை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வியானா சமைக்கல, வேற ஒருத்தர் சமைச்சதை வியானா தான் சமைச்சாங்கன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி வியானாவை போட்டு எல்லாருமே அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. வியானா ஓவர் ஆக்டிங் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. ஆனா அடுத்தவங்களோட இதெல்லாம் அவங்க திருடல. உண்மையில அவங்க தான் பண்றாங்க. அவங்க பண்ணதா சொல்றாங்க, அவங்க பண்ணாததா சொல்றாங்க. ஆக்சுவலா தீபக் வந்து உன் சாப்பாடு நல்லா இருந்ததுமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. சார் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோன்ற மாதிரி வியானா சொல்லியிருப்பாங்க. ஸோ வியானா ஜென்யூனா தான் இருக்காங்க. என்ன சில இடத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஆளுங்கெல்லாம் வியானா கிடையாது, பொய்யானா அவ பேரு, எப்ப பாரு அவ பொய் தான் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ரொம்ப அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா விஷயம் வெளியே வரணும். அதாவது வியானா வந்து அடுத்தவங்க கிரெடிட்ஸை திருடி இருக்காங்களா இல்லையான்றத எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த கேள்வியை கேட்குற மாதிரி இருக்கு. வியானா இப்போ ஒருவேளை மக்கள்லாம் நினைக்கிற மாதிரி வியானா அடுத்தவங்களோட கிரெடிட்ஸை திருடுறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் இங்கே சொல்லணும்ல, ஒன்று சாண்ட்ரா சொல்லணும், அந்த டீமில் இருக்க சாண்ட்ரா சொல்லணும், ஆமாம் சார் நான் ஒன்று செஞ்சேன் ஆனால் வியானா ஸ்கோர் பண்ணிட்டான்னு சாண்ட்ரா சொல்லணும். அப்படி இல்லைனா வினோத் சொல்லணும், அப்படி இல்லைனா திவாகர் சொல்லணும். திவாகர் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாண்ட்ரா சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை அவங்க உழைப்பை திருடி இருந்தா சாண்ட்ரா இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்களான்னு பார்ப்போம். நான் இப்பயும் சொல்கிறேன், வியானா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தவங்களோட வேலையை திருடுறதுலாம் கிடையாது. அதே மாதிரி அவங்க பண்ணுற வேலையை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. எல்லாருமே அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. என்னன்னா, நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன், அதை ப்ரொஜெக்ட் பண்ண தேவையில்லையா? நான் பாட்டுக்கு நான் ஒரு வேலை பண்ணுவேன், அமைதியாக உட்காந்துருப்பேனா? ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்கோம். ஒரு சின்ன விஷயம் நம்ம நல்லது பண்ணிட்டாலும் அதை பெரிய நல்லது பண்ண மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனா இப்ப எல்லாருமே வியானாவை போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு என்னமோ வியானாவை காப்பாத்துறதுக்காக இந்த கேள்வியை கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா சொல்றாங்களா பார்ப்போம். சார் நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன் சார், அதை அவ செஞ்சதா சொல்லி அவ ஸ்டாரை தட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப இந்த ப்ரோமோல காமிச்சதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதாவது விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, அதான் கிரெடிட்ஸை யாராவது ஸ்டீல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே எஃப்ஜே பேசுறான். எஃப்ஜே என்ன சொல்றான்னா, கார்னிவல் ஐடியாவை வந்து அமித் தந்தருன்ட்டு எல்லாருமே பயங்கரமா பாராட்டினாங்க. இவருமே நன்றின்ற மாதிரி அவங்க கிட்ட நன்றியெல்லாம் வாங்கி அவங்க பாராட்டெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. உண்மை என்ன தெரியுமா சார், அந்த கார்னிவல் ஐடியாவை நான் தான் கொடுத்தேன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். எனக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாருன்ற குறைய தான் சொல்றான். ஆனா அமித் அப்படி வேணும்ட்டே பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்பவுமே பாராட்டுறவங்க 2-3 விஷயத்த சொல்லி பாராட்டுவாங்க. அதாவது உங்களோட நீங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம் நல்லா இருந்தது, அதே மாதிரி அந்த கார்னிவல் ஐடியா நல்லா இருந்தது, இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயத்த சேர்த்து சொல்லி பாராட்டுவாங்க. ஸோ அதனால அமித் வந்து நன்றின்னு சொல்லியிருப்பாரு. கார்னிவல் ஐடியாவை சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தா, இல்ல மேடம் அந்த ஐடியாவை நான் யோசிக்கல, எஃப்ஜே தான் யோசிச்சான்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே பாராட்டுறவங்க ஒரு 4-5 விஷயத்தை சேர்த்து சொல்லி பாராட்டுவாங்க. அதுல 4 விஷயம் வந்து அமித் செஞ்ச விஷயமா இருக்கும், ஒன்னு வேணா அந்த எஃப்ஜே சொன்ன விஷயமா இருக்கும். அதனால வந்து எஃப்ஜேவோட ஐடியாவை திருடி நம்ம ஸ்கோர் பண்ணிடணும்னு அமித் நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அமித்தோட கேரக்டரை நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன். ஒரு வாரம் ரொம்ப டீசென்டான கேமை தான் விளையாடி இருக்காரு. அவர் அப்படி அடுத்தவங்களோட கிரெடிட்ஸ்க்கு ஆசைப்படுறவர் மாதிரி தெரியல. சரி, அடுத்தது பேசாத அரோரா ஒரு விஷயத்த பேசுறாங்க. அரோரா என்ன பேசுறாங்கன்னா, பிரியங்கா வந்து இவன் பண்ணதை ரசிச்சாங்க, அதாவது இவன் பீட் பாக்ஸிங்லாம் பண்றான்ல அதை ரசிச்சாங்க, எஃப்ஜே வருதை ரசிச்சாங்க, ஆனா அமித் அதை பண்ண வேணான்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவன் ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அமித் பண்ண வேணான்னு சொன்னாருன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஆனா அமித் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் அது ரொம்ப பண்ண வேணாம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி தீபக் சார் சொன்னாருன்ற மாதிரி அமித் சொல்றாரு. தீபக் சார் சொன்னாரா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. ஆமா சார் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஃப்ஜே என்ன சொல்றான்னா, என்கிட்ட நேரடியா சொல்லன்ற மாதிரி சொல்றான். ஆனா அமித் என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி சொல்றாரு. தீபக் சொன்னாரா இல்லையான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கண்டிப்பா தீபக் சொன்னாரு. ஏன்னா திரும்ப எஃப்ஜே அது பண்றது தீபக்கு பெருசா பிடிக்கல. அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. கண்டிப்பா தீபக் சொன்னாரு.
இவர் தீபக் சொன்னாருன்னு சொல்றாருல, அதனால விஜய் சேதுபதி அப்ப தீபக் கிட்டே கேட்டலாமா, வர சொல்லவான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அமித் மாட்டிக்கிட்டாரு, வரப்போற தீபக் உண்மையை சொல்ல போறாரு, அமித் மாட்ட போறாருன்ற மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. உண்மை அதெல்லாம் கிடையாது. தீபக்கும் ஆமா சார் நான் சொன்னன்றதை தான் வெளிப்படுத்துவாரு. இதுதான் நடக்க போகுது. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க.